3 முடிச்சு சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சுரேகா சொல்வதை கேட்டு அதிர்ச்சியில் மனம் உடைந்து போன மாதவி சுந்தரவள்ளி. நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, ஒரு பக்கம் அதாவது சுரேகாவுக்கு தாலி எடுக்க போகிறோம், அதுவும் சூர்யாவும் வரல, நந்தினியும் வரல. எப்படி இருந்தாலும் இது வந்துட்டு நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்ட்டு இந்த சுந்தரவள்ளியும் அதுக்கப்புறம் ரஞ்சித் அவங்களுடைய அப்பா அம்மா மாதவி இவங்க எல்லோரும் பேசிட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமாக வந்து போவாங்க இல்லையா. ஆனால் ஆரம்பத்தில் இருந்துகிட்டே ரஞ்சித்துக்கும் சுரேகாவுக்கும் கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு கடவுளாக பார்த்து ஒவ்வொரு தடங்களாக ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அது எதையுமே புரிஞ்சிக்காம இவங்க சுந்தரவள்ளி தான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம சூர்யா இருந்துட்டு ஃபோன் பண்ணுவான் இல்லையா. அப்போது இவன் வேறு ஃபோனை எடுத்தால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவான் அப்படின்றதுக்காக தான் மாதவி இருந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணாமலே இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய கணவனுக்கு அடிப்பட்ட விஷயத்த தான் சூர்யா சொல்ல ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமலே இருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறமா தான் நம்ம சூர்யா இருந்துட்டு இந்த சுரேகா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா சுரேகா தான் இப்போது மாதவிக்கு கால் பண்ணுவாங்க. என்ன சுரேகா, ஒரு பக்கம் சூர்யா தான் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான்னா, நீ வீட்டில் கொஞ்ச நேரம் உன்னை அமைதியாக தான் இருக்க சொல்லிட்டு வந்தோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீயும் கால் மேல் கால் பண்ணிகிட்டே இருக்க. அக்கா, நான் சொல்கிறத கேட்டு நீங்களும் ஷாக் ஆகிடுவீங்க. முதல்ல சூர்யாவோட ஃபோனை அட்டன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க வேண்டியது தானே. அதாவது மாமாவும் சூர்யாவும் ஒன்றா போனாங்க இல்லையா. அப்போது அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு. அப்போது மாமாவுடைய தலையில் அடிபட்டு இப்போ மாமாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். மாமா சுயநினை இல்லாமல் இருக்காங்களாம் அப்படின்னு இப்போ நம்ம சுரேகா சொன்னதுமே, என்ன சுரேகா சொல்கிற, எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டியா அப்படின்ட்டு இப்போது ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ தாலி எடுக்கிற ஃபங்க்ஷன் அதோடு முடிய போகுது. அப்படியே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாங்க நம்ம சுந்தரவள்ளியும் மாதவியும். அப்படி இருக்கும்போது நம்ம மாதி சொல்லுவாங்க இல்லையா, பாத்தியம்மா, அதாவது பேசாமல் என்னுடைய புருஷனையும் கூட்டிகிட்டு வந்தால் இப்போ அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்லையா. ஏன் அவர் வீட்லேயே அமைதி இல்லாமல் இந்த சூர்யா கூட போனாதாங்கன்னா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தான் இந்த மாதவி இருந்துட்டு எதை பற்றியுமே யோசிக்காமல், அரிதா, நான் அப்போவே சொன்னேன் இந்த பிரச்சனையை இதோட விடு. சூர்யா அந்த டெக்கரேஷன் அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்கிறான்னா அவன் ஏதாச்சும் செஞ்சுன்னு போகிறான். அப்படி இருக்கும்போது நீ தான் அவனை ஏதாச்சும் பண்ணுன்னு அந்த ரவுடிங்களை செட் பண்ண சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த ரவுடிங்களால் என்னுடைய புருஷன் இப்போது ஹாஸ்பிட்டல் படுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அரிதா அப்படின்னு இப்போ எல்லோரும் முன்னாடியே சொல்லிடுவாங்க இல்லையா. அப்போது நம்ம ரஞ்சித்துடைய அப்பா இருந்துட்டு, என்ன அரிதா, வந்த இடத்துல நீ சைலண்ட்டாகவே இருக்க மாட்டியா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருப்பியா, பார்த்தியா இப்போ உன்னால் இப்போது இந்த தாலி எடுக்கிற ஃபங்க்ஷனில் பிரச்சனை வருது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இதுக்கு நானா காரணம், அந்த சூர்யா தானே காரணம் அப்படின்ட்டு இப்போவும் பழியை தம் மேலே போட்டுக்காமல் அந்த சூரியன் நந்தினி மேலே தான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே, அதாவது அந்த சூரியன் நந்தினியை மட்டும்தான் குறை சொல்லுவாங்க இவங்க எல்லாருமே. ஆனால் கடைசியில் நந்தினியால் தான் இந்த சுரேகாவுடைய வாழ்க்கையை காப்பாற்ற போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் நடக்குது, என்ன மகன் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.